ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். நம் நாட்டில் கடைசியாக 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு 543 லோக்சபா தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தென் மாநிலங்கள் லோக்சபாவில் பிரதிநிதித்துவத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக 1976 அப்போதைய பிரதமர் இந்திரா சட்டத்திருத்தம் கொண்டு வந்து தொகுதி மறுவரையறை எண்ணிக்கையை முடக்கினார். 2002 வாஜ்பாய் அரசு அதை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டித்தது. தற்போது தொகுதி மறுவரையறை தொடங்கப்படும் நிலையில் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் குறைவான லோக்சபா எம்பிக்களையே பெறும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. தென் மாநிலங்கள் அதை எதிர்ப்பதற்கான காரணங்களை பார்க்கலாம். தொகுதி மறுவரையறையை தென் மாநிலங்கள் எதிர்ப்பது ஏன்? 1970களில் தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தின. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற வடமாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கண்டுகொள்ளவே இல்லை. அங்கு மக்கள் தொகை அதிகரித்தது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு தண்டனையாகவும், கட்டுப்படுத்த தவறிய வடமாநிலங்களுக்கு பரிசாகவும் அமையும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூற்றுப்படி 50% கூடுதல் இடங்கள் அதிகரித்தாலும் தென் மாநிலங்களை விட வடமாநிலங்கள்தான் அதிக எம்பிக்களை பெறும். லோக்சபாவில் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களின் ஓட்டு பலம் குறைந்துவிடும். பார்லிமென்டில் அரசியல் அதிகாரம் வடமாநிலங்கள் பக்கம் சாய்ந்தால் நிதி பகிர்வு, திட்டங்கள் ஒதுக்கீடு போன்றவற்றில் தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படலாம் போன்ற காரணங்களை தென் மாநிலங்கள் முன்வைக்கின்றன. ஆனால் லோக்சபாவில் தொகுதிகளை சமமாக பிரிக்க தொகுதி மறுவரையறை அவசியம் என்கிறது மத்திய அரசு. அதன் விவரம்: தொகுதி மறுவரையறை மத்திய அரசு சொல்வது என்ன? தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களின் உரிமை, பிரதிநிதித்துவம் சற்றும் குறையாது. அமித்ஷா 50% கூடுதல் இடங்கள் மாதிரியில் லோக்சபா தொகுதிகள் எண்ணிக்கை 543 816 உயரும். அனைத்து மாநிலங்களின் தொகுதிகளும் ஒரே சீராக 50% வரை அதிகரிக்கும். தென் மாநிலங்களுக்கான தொகுதிகள் எண்ணிக்கை 129 195 உயரும். பார்லிமென்டில் தென் மாநிலங்களின் ஒட்டுமொத்த பங்கான 24% எந்த மாற்றமும் இருக்காது. புதிய சட்ட வரைவு மூலம் எந்த மாநிலத்தின் தொகுதிகளும் குறையாது, எண்ணிக்கையில் வளர்ச்சி மட்டுமே இருக்கும். தொகுதி மறுவரையறை ஆணையத்தின் பரிந்துரைகள் பார்லிமென்டில் ஏற்கப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைத்த பிறகே நடைமுறைக்கு வரும். 2029 வரை நடக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் தற்போதைய நிலையே தொடரும். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு தரவும், சட்டசபை மற்றும் லோக்சபாவில் தொகுதிகளை சமமாக பிரிக்கவும் தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது.